ஆடுகளம், எங்கேயும் எப்போதும், பரதேசி போன்ற பல தரமான படங்களுக்கு எடிட்டராக பணிபுரிந்தவர் கிஷோர். ஒரு படத்தின் ரியல் ஹீரோ என்றால் அது எடிட்டர் தான். படம் எத்தனை பிரம்மாண்டமாக வேண்டுமானாலும் இயக்குனர் எடுக்கலாம். ஆனால் அதை அழகாக திரையில் காட்டுவது எடிட்டர் கையில்தான் உள்ளதா? அப்படி தன் கையால் பல படங்களின் வெற்றியை உருவாக்கியவர் கிஷோர். இவரின் உழைப்பிற்கு மகுடத்திற்கு எல்லாம் மகுடம் வைத்தாற்போல் ஆடுகளம் படத்திற்காக தேசிய விருது கிடைத்ததா? ஆனால் இவரின் தனிப்பட்ட மன நெருக்கடி இவரின் வாழ்க்கையை பிரிக்கும் அளவிற்கு கொண்டு சென்று விட்டதா? கிஷோரின் கடைசி தருணங்களில் இருந்த நண்பர்கள் கூறுகையில், வெற்றிமாறன் இயக்கத்தில் விசாரணை படத்தின் எடிட்டிங் வேலையில் இருந்தபோது திடீரென்று மயக்கம் போட்டு விழுந்தார். உடனே அருகில் இருந்த மருத்துவமனையில் அனுமதிக்கையில் அவருக்கு மூளையில் கட்டி இருந்தது தெரிய வந்ததா? பின் அவர் கோமா நிலைக்கு சென்று இறுதியில் நாம் ஒரு அற்புத கலைஞனை இழந்ததுதான் முடிவா? இதற்கு முக்கிய காரணம் அவரின் உழைப்பு அயராத உழைப்பு மட்டும்தான். தூங்க கூட நேரம் இல்லாமல் வேலை செய்து இந்த சினிமாவிற்காக தன் உயிரையே விட்டார் கிஷோர். 36 வயதாகும் கிஷோருக்கு தற்போதுதான் திருமண ஏற்பாடுகள் நடந்து வந்ததா? ஆனால் அதற்குள் இப்படி ஒரு துயர சம்பவம் இவருடைய குடும்பத்தை மிகவும் மன உளைச்சலுக்கு கொண்டு சென்றுள்ளதா? இத்தகைய உன்னத கலைஞனை இழந்தது தமிழ் சினிமாவிற்கு தான் பேரிழப்பு.